மதுரையில் தனியார் ஆம்னி பேருந்து ஓட்டுநரை கட்டி வைத்து அதன் உரிமையாளரும் நிர்வாகிகளும் தாக்கிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முன்பதிவு செய்யாத இருக்கையில் பயணிகளை ஏற்றி ஆயிரக்கணக்கில் ஆட்டையை போட்டதாக கூறி பேருந்து உரிமையாளர் தனது ஆத்திரத்தை வெளிப்படுத்தியுள்ளார். நடந்தது என்ன? என்னென்ன பண்ணியா அவளே சொல்லு. ஜோசப் என்ன பண்ணாப்ல, கிளீனர் என்ன பண்ணாப்ல, எங்கேருந்து எங்கே டிக்கெட் எடுத்துருங்க, எவ்வளோ ரூபாய்க்கு கிளம்பி போயிட்டாரு. பாக்கி அவுத்து விட போட்டோம் சொன்னா அவுத்து விட்டு போயிட்டாரு கிட்ட ஓடு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இனிமே மதுரைக்குள்ளேயே பார்க்கக்கூடாது எட்டாரத்தை கொண்டோம். சரியா? மதுரையில் நம்பிக்கை துரோகம் செய்ததாக கூறி தனியார் ஆம்னி பேருந்து ஓட்டுநருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. மோசடி குறித்து போலீசாருக்கு தெரிவிக்காமல் பேருந்து உரிமையாளரே தண்டனை கொடுத்த சம்பவம் அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து ஓட்டுநரை தண்டிக்கும் அளவிற்கு அவர் செய்த தவறுதான் என்ன? உண்மையை சொல்லியா ஏற்கனவே மதுரை மாநகரிலிருந்து தமிழ்நாட்டில் திருச்சி, கோவை, சென்னை உள்ளிட்ட வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களில் உள்ள பெங்களூரு, ஐதராபாத், திருப்பதி போன்ற நகரங்களுக்கும் தனியார் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் மாட்டுத்தாவணி ஆம்னி பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் வந்து செல்கின்றன. பெரும்பான்மையான பேருந்துகளில் உள்ள இருக்கைகள் முன்பதிவு மூலம் நிரப்பப்படுகின்றன. அதில் காலியாக உள்ள இருக்கைக்கு போகும் வழியில் பேருந்தை நிறுத்தி பயணிகளை ஏற்றுவது வழக்கம். இதில் முன்பதிவு செய்யும் தொகை பேருந்து நிறுவன வங்கி கணக்கிற்கு சென்றுவிடும். இடைவழியில் பயணிகளை ஏற்றுவதற்கான டிக்கெட் கட்டணம் ஓட்டுநர், கிளீனர் மூலம் பேருந்து உரிமையாளரிடம் கொடுக்கப்படும். ஆனால் இடைவழியில் பயணிகளை ஏற்றும் ஓட்டுநர்கள் சிலர் அந்த பணத்தை முழுவதுமாக ஓனருக்கு கொடுப்பதில்லை என்று கூறப்படுகிறது. அப்படி ஒரு சம்பவத்தில் சிக்கிய ஆம்னி பேருந்து ஓட்டுநரைத்தான் அதன் உரிமையாளர் கட்டி வைத்து வசமாக கவனித்துள்ளார். என்னென்ன பண்ணியா அவளே சொல்லு. ஜோசப் என்ன பண்ணாப்ல, கிளீனர் என்ன பண்ணாப்ல, எங்கேருந்து எங்கே டிக்கெட் எடுத்துருங்க, எவ்வளோ ரூபாய்க்கு கிளம்பி போயிட்டாரு. பாக்கி அவுத்து விட போட்டோம் சொன்னா அவுத்து விட்டு போயிட்டாரு கிட்ட ஓடு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இனிமே மதுரைக்குள்ளேயே பார்க்கக்கூடாது எட்டாரத்தை கொண்டோம். சரியா? சொல்லு. மதுரையிலிருந்து இயக்கப்படும் ஆம்னி பேருந்து ஓட்டுநர் இடைவழியில் ஏற்றும் பயணிகளிடம் வசூலித்த டிக்கெட் கட்டணம் முழுவதையும் தனது பாக்கெட்டிற்குள் சுருட்டி வைத்துள்ளார். இது தொடர்கதையானதால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற சொலவடைக்கு ஏற்ப ஓனரிடம் கையும் களவுமாக சிக்கியுள்ளார். தனக்கு நம்பிக்கை துரோகம் செய்த ஆத்திரத்தில் ஓட்டுநரின் கையை கம்பியில் கட்டி வைத்து உண்மையை சொல்லச் சொல்லி தனியார் பேருந்து உரிமையாளரும் அதன் நிர்வாகிகளும் தாக்கியுள்ளனர். எவ்வளவு பணம் மோசடி செய்தாய் என்று உண்மையை கூறினால் விட்டுவிடுவதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் ஓட்டுநர் மழுப்பலாக பதில் கூறியதுடன் எவ்வளவு பணம் சுருட்டினேன் என்பதை தெரிவிக்கவில்லை. உண்மையை கூறினால் பிழைத்துப்போ என விட்டுவிடுவோம் என பஸ் ஓனர் சத்தியம் செய்தும் ஓட்டுநர் கயிறை அவிழ்த்து விடுங்கள் என்றே கெஞ்சிக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் தண்ணி கொடுத்து உண்மையை கக்கச் சொல்லியும் ஓட்டுநர் வாய் திறக்கவில்லை. இதனால் பொறுமை இழந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர் எவ்வளவு பணத்தை ஏமாற்றினாய் என்று சொன்னால்தான் கயிற்றை அவிழ்த்து விடுவேன் என திட்டவட்டமாக கூறினார்.
உண்மையை சொல்லியா ஏயா அப்போ அடி வாங்கல ஏயா அவுட் விட்டுருவோம் ஏறி சொன்னா வேலை முடிஞ்சுச்சு ஒரு செகண்ட் வேலையா ஆமா எடுத்தாங்கன்னு ஆட்டே போட்டாங்கன்னு ஏன் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டாங்கன்னு சொல்லு அவங்க ஆட்டே போட்டாங்கன்னு ஏன் அக்கௌண்ட்ல மாத்தல ஏதோ சொல்லு உண்மையை சொல்லியா ஏயா டிக்கெட் கட்டணத்தை முழுமையாக தராமல் ஏமாற்றிய ஓட்டுநரை பேருந்து உரிமையாளர் மற்றும் அதன் நிர்வாகிகள் கட்டி வைத்து சித்திரவதை செய்த வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் காவல் நிலையத்தில் புகார் எதுவும் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இருப்பினும் சர்ச்சை வீடியோவின் அடிப்படையில் போலீசார் உரிய விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தப்பு பண்ணா அன்னைக்கே நீ சொல்லிருக்கலாம்ல, தப்பு பண்றாங்க நீ சொல்லிருக்கலாம்ல.